இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை அவனியாபுரத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. வழக்கமாக காலை 7 மணிக்கு போட்டிகள் துவங்கும் என்ற நிலையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே துவங்கியது. அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைக்க ஆட்சியர் சங்கீதா வாசித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு வீரர்கள் களத்தில் இறங்கினர். வாடிவாசலை நோக்கி வீரர்கள் தயாராக நிற்க ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து களத்தை நோக்கி ஓடி வந்த காளைகளை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. காளைகள் சீறி பாய்ந்து வந்தாலும் தீரத்துடன் வாடிவாசலை எதிர்நோக்கி வீரர்கள் தயாராக நின்று கொண்டிருந்தது வீரத்தை பறைசாற்றும் வகையில் இருந்தது. சில காளைகள் வீரர்களுக்கு தண்ணீர் காட்டி தாவி ஓடிய நிலையில் இன்னும் சில காளைகள் வீரர்களின் பலத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பிடிபட்டன. கொம்பு சீவிய சிங்கமாக களத்தில் நின்று விளையாடிய காளைகளை வீரர்கள் கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் முடிந்தால் தொட்டுப்பார் என்பதை போல துள்ளி குதித்து சென்று பரிசுகளை தட்டி சென்றனர். இன்னும் சில காளைகள் மாடுபிடி வீரர்களை கிட்டக்கூட நெருங்க விடாத அளவிற்கு உயிர் பயத்தை காட்டி உரிமையாளர்களை பரிசு மழையில் தள்ளின. துள்ளி வந்த காளைகளை தாவி பாய்ந்து காளையர்கள் அடக்க சென்றதும் காளையர்கள் கையில் சிக்காமல் இலக்கை நோக்கி காளைகள் ஓடியதும் பார்வையாளர் பரவசப்படுத்தியது. குறிப்பாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் களமிறங்கிய வி.கே. சசிகலாவின் காளை அடங்காத அசுரனாக களத்தில் நின்று வீரர்களை திணறடித்தது. காளையின் பெயரை அறிவித்ததுமே களத்தில் இருந்த பாதி வீரர்கள் அச்சப்பட்டு கம்பியை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தனர். வாடிவாசலில் இருந்து வெளியே வந்த அந்த காளையோ சுற்றி சுற்றி திரும்பி பார்த்து வீரர்களை சண்டைக்கு அழைத்தது. ஆனால் ஒரு வீரர் கூட நெருங்க கூட இல்லை. எல்லோரும் கம்பியை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க கீழே இருந்த 2 வீரர்கள் மூளையை கட்டி ஓரமாக அசையாமல் கூட அமர்ந்திருந்தது கூஸ்பம்ஸ் மூமெண்டாக இருந்தது. வி.கே. சசிகலா என்ற சின்ன மாமா இருப்பார். பரிசு அம்மா மக்கள் முன்னேற்ற பொதுச் செயலாளர் சர்வர் சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு புடிச்சு பார். வி.கே. சசிகலா என்ற சின்ன மாமாடு தொட்டு பார். அழகுடா அற்புதமா தெரிவிக்க ஓடுது. ஆத்தாரி அது பொழந்து கட்டுதேப்பா. அருமையான மாடு. எல்லாரும் அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா ஆகியோரது காளைகளும் வெற்றி பெற்று பரிசுகளை அள்ளின. தங்க காசுகள், சைக்கிள், அண்டா, எவர் சில்வர் பாத்திரங்கள், சேர்கள் என போட்டியில் பங்கேற்ற காளைகளும் காளையர்களும் பரிசு மழையில் நனைந்தனர். மொத்தம் 10 சுற்றுகளாக போட்டி நடைபெற்ற நிலையில் திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த கார்த்தி என்ற மாடுபிடி வீரர் 19 காளைகளை தீரத்துடன் அடக்கி முதல் பரிசை வென்றார். 7வது சுற்றில் களமிறங்கிய கார்த்தி அந்த சுற்றிலேயே 11 காளைகளை பிடித்து நேரடியாக இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். பின்னர் இறுதிச் சுற்றிலும் முழு பலத்தை பிரயோகித்து 8 காளைகளை அடக்கி முதல் பரிசான நிசான் காரை தட்டி சென்றார். சல்லிக்கட்டுல மாடு கவர்மெண்ட் இந்த காவிரி பரிசு கொடுக்கறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா. தொடர்ந்து 15 காளைகளை பிடித்து குன்னத்தூர் அரவிந்த் திவாகர் 2வது இடத்தை பிடித்தார். 3வது சுற்றில் களமிறங்கிய திவாகர் 7 காளைகளை பிடித்திருந்த நிலையில் இறுதிச் சுற்றில் 8 காளைகளை பிடித்து அசத்தினார். அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பைக் பரிசாக வழங்கப்பட்டது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மொத்தம் 830 காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் சிறந்த
காளையாக VK சசிகலாவின் காளை தேர்வானது. காளை களத்தில் இறங்கிய போது சசிகலாவின் காளை என அவிழ்க்கப்பட்ட நிலையில் பரிசு வென்றதுமே திடீரென காளையை பராமரித்த மலையாண்டி என்பவரது காளை என அறிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சிறந்த காளைக்கான பரிசை வாங்க மறுத்த மலையாண்டி மேடையில் வந்து சசிகலாவின் காளை என கோஷம் எழுப்பினர். வீரர்களை திணறடித்த சசிகலாவின் காளைக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. சிறந்த காளையின் உரிமையாளர் மலையாண்டிக்கு முதல் பரிசான டிராக்டர் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து GR கார்த்தி என்பவரது காளை இரண்டாவது இடத்தை பிடித்தது. கடந்த முறை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு வென்ற அவனியாபுரம் கார்த்தி முதலில் 8 காளைகளை பிடித்து முன்னிலையில் இருந்தாலும் இறுதிச் சுற்றில் வெறும் 2 காளைகளை மட்டுமே அடக்கியதால் வெற்றி வாய்ப்பை பெற முடியாமல் பின்தங்கினார். தமிழ்நாடு அரசு அறிவித்த பரிசு போக சிறந்த காளைக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் கன்றுடன் கூடிய பசு மேயர் இந்திரகுமாரி சார்பில் வழங்கப்பட்டது. முழு பாதுகாப்புடன் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எதிர்பாராத விதமாக மரணமும் நிகழ்ந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. களத்தில் நின்ற நவீன்குமார் என்ற மாடுபிடி வீரர் வாடிவாசலை நோக்கி காத்திருந்த போது சீறி பாய்ந்து வந்த காளை ஒன்று அவரது மார்பிலேயே முட்டி தள்ளியது. நிலை குலைந்து போன நவீன்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.